ஒரு அம்மா டாக்டர்கிட்ட ஓடியாந்துருக்காங்க. டாக்டர், என்னம்மா, என் கணவருக்கு நீங்க என்ன சொன்னீங்க? ஏமா என்னம்மா பிரச்சனை? 2 நாள் அந்த ஆளு ராத்திரி 1 மணிக்கு சுடுகாடுக்கு போயிட்டு 2-2:30 மணிக்கு தான் வர்றாரு. நீங்க தான் போக சொன்னீங்களாம்ல. அப்படின்னா டாக்டருக்கு ஒரே சிரிப்பு. ஏன் டாக்டர் சிரிக்கிறீங்க? ஓம், கணவர் இந்த அளவுக்கு இருப்பார் நாங்க நினைக்கவே இல்லை. புரிஞ்சுக்கிறாம என்னதான் சொன்னீங்க டாக்டர்? இல்லம்மா, உங்க கணவர் 2 நாளைக்கு முன்னாடி வந்தாப்புல, கோல்டு தடுமல்டு வந்தாரு. செல்சம்ம கோல்டு. நான் சொன்னேன் வீட்டில் போய் ஆவி பிடின்ட்டேன். இவன் சுடுகாடுல போய் அந்த ஆவியை பிடிப்பான். நாயிரத்தவன் இவ்வளவு கேணத்தனமா ஆளோட நீ குடும்பம் நடத்தி இருக்கிறீங்க, அதை நினைச்சு எனக்கு வேணும் தெரியா இருக்கு. அப்படி அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் உட்கார்ந்துக்கிட்டு மருந்தை போட்டு விழுங்கி, மருந்து கொடுத்துருக்கா, மருந்து விழுங்கி தொண்டையில் அடைச்சிக்கிட்டு 4 கிளாஸ் 5 கிளாஸ் தண்ணி குடிச்சு தொண்டையில் அடைச்சிக்கிச்சு. நர்ஸை கூப்பிட்றேன். நர்ஸ்மா இங்கே வாங்க. என்னய்யா, எல்லாருக்கும் சின்ன சின்ன மருந்தா கொடுக்குறீங்க, எனக்கு இவ்வளவு பெரிய மருந்து தந்துட்டீங்க. போட்டு விழுங்கி மாட்டிக்கிருச்சு. 5 கோலை தண்ணி குடிச்சு போக மாட்டேங்குது. எனக்கு நீங்க சின்ன மருந்து தரக்கூடாதா அப்படின்ற உடனே நர்ஸுமா நெத்தியில் அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருச்சு. அப்படியே ஏன் நர்ஸம்மா நெத்தியில் அடிச்சுக்கிட்டு கீழே உட்கார்றீங்கன்னு கேட்டா, உனக்கு நான் முதல்ல மருந்து தரல, தெர்மோமீட்டரை வச்சுட்டு போனேன், அதை போட்டு தூக்கி விழுங்கிட்டு பெரிய மருந்தா இருக்குன்னு கம்ப்ளைண்ட் வேற. தெர்மோமீட்டர் யாது? காய்ச்சல் இருக்கான்னு தெர்மோமீட்டரை வச்சா விழுங்கிட்டாப்ல. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்.